Hi friends, July 7th editorial discussion பார்க்கலாம். First article, a political ploy. So இது வந்து GS3 agriculture topics. So question எப்படி கேட்கலாம் அப்படின்னா, government has recently announced hike in MSP for 17 Kharif crops. So what is the principle behind this step? How to unplug the gaps while enforcing MSP. MSP enforce பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? வாட் ஆர் தி அதர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் எப்படி கேட்கலாம். ஸோ நியூஸில் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காரிஃப் கிராப்ஸ்க்கு எம்எஸ்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க when compared to லாஸ்ட் இயர். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உராத அந்த பருப்பு வகைக்கெல்லாம் 3.7%லேருந்து ராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52.5% வந்து when compared to லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெல்கம் மூவ் ஃபார் தி ஃபார்மர்ஸ். ஏன்னா ஃபார்மர்ஸ் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பிரின்சிபல் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னா, இந்த எம்எஸ்பி யார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிபி, த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஸோ அதோட பேசிக் லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அவங்களுக்கு லாபமாக அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அவங்ககிட்டேருந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் மினிமமாக காசு கொடுத்து வாங்கணும். அதுதான் வந்து அதோடைய பேசிக் பிரின்சிபல். பட் இது நிறைய டைம் என்ன ஆனிச்சு அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த எம்எஸ்பியை விட லோவராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இந்த பிரின்சிபல் இவங்க சிஎஸ்சிபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோடைய 50% ஆஃப் தட் காஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணி அவங்களுக்கு போய் சேரணும். அதுதான் எம்எஸ்பியாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ 100 rupees அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 100 rupees + 50% ஆஃப் 100, இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எம்எஸ்பி மினிமமாக அப்படிங்கிறதான் இவங்களுடைய இது. இப்போ வந்து கவர்மெண்ட் என்னென்னா இது வந்து 150% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ என்னென்னா இன்புட் காஸ்ட்டையும் பார்க்கணும். அதே மாதிரி ஃபேமிலி லேபர் இருக்கும் இல்லையா, அவங்க அன்பெய்டு ஃபேமிலி லேபர் அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மேபி வந்து எலெக்ஷனுக்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. எனிவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலாக இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நார்மலாக எம்எஸ்பினாலே வீட்டு பேடிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ மித்த கிராப்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேப் ஃபண்டிங் மெக்கானிசம், அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றத எப்படி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி வாங்க போகிறாங்கன்றது அவங்க பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வெறும் எம்எஸ்பி மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பத்தாது. அதர் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான் நம்ம கொஷினில் பார்த்தது. அதர் ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும். ஸோ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்ன்ற மாதிரி போட்டு அதில் இவ்வளோ தான் லிமிட்டில் தான் ஸ்டாக் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து நெகட்டிவாக வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூட்டே எடுத்துக்கணும்னா, ஜூட்டும் வந்து ஒரு ஆக்ட் மாதிரி போட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் இதனாலே அவங்களால என்ன பண்ண முடியலன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட்டோட கர்ப்ஸ் ஆன் ஃபார்ம் எக்ஸ்போர்ட்டையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இன் தி அக்ரி செக்டார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிகல், மெர்க்கல்ஸ் டீல் அப்படிங்கிறது ஜெர்மன் சான்சலர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏங்கலா மெர்க்கல் வந்து ஜெர்மன் சான்சலராக 4th டர்மாக அவங்க பதவி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ரெஃப்யூஜிஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க நாட்டை வந்து மில்லியன் ரெஃப்யூஜிஸ் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்கு மேலே கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் அதில் தேவை கிடையாது நமக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த நியூ ட்ரேட் ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அந்த குளோபலைசேஷனுடைய இம்பேக்ட் ஆன் குளோபலைசேஷன் பிகாஸ் ஆஃப் குளோபல் ட்ரேட் வார் அந்த மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ மெயினாக வந்து என்னென்னு பார்த்தோன்னா, குளோபலைசேஷனுடைய பிரின்சிபிளே என்னென்னா, எல்லாருமே வந்து அவங்களுடைய ட்ரேட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. உலகத்தில் எங்கே வந்து குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது இன்னொரு மூலைக்கு அதே ப்ரைஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதான் குளோபலைசேஷனுடைய ஃபண்டமெண்டல் ஃபினாமினா. பட் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து டாரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, மாறி போட்டுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனா மேலே போட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா EU மேலே, யூரோப்பியன் யூனியன் மேலே, கனடா மேலே போட்டாங்க. ஸோ எதனால் இவர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, சைனாவுடைய ட்ரேட் ப்ராக்டிசஸ் மேலே உண்மையாகவே அந்த ட்ரேட் ப்ராக்டிசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்கு இல்லையா, இப்போ யூஎஸ்க்கும் இப்போ சைனாவுக்கும் நிறைய ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து $48 பில்லியன்
டாலர்ஸ் நம்ம அதிகமாக வந்து சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். தேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே வந்து இந்த ட்ரேட் டெஃபிசிட்டும் ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. இல்லை என்ன முக்கியம் உண்மையாக வந்து பேக்ரவுண்டில் இருக்கலாம், உண்மையாகவே ட்ரேடை பிளாக் பண்ணணுங்கிறது கூட அவரோட எண்ணமாக இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேட் அவர் வந்து பிளாக் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ட்ரேட் டெஃபிசிட்டே இல்லாத நாடு இருக்குல்ல, கனடாவோடலாம் அவருக்கு ட்ரேட் டெஃபிசிட் இல்லை. பட் அதையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுடைய வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம் டேரிஃப் கனடாவுக்கு போடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவர் வந்து ட்ரேட் பிளாக் பண்ணணுங்கிறதா எண்ணமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சம் பிஸ்னஸஸ்க்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அண்ட் ஸ்டீலில் ஒர்க் பண்ணக்கூடிய 1,40,000 அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டேரிஃப். பட் அதர் தேன் தட் 2 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து அதர் இண்டஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதான் இது. ஸோ ட்ரேட் வார் வந்து கண்டிப்பாக என்ன ஆக போகுது அப்படின்னா யாருக்குமே வந்து பாசிட்டிவாக இருக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ட்ரேட் வார் போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இது வந்து குளோபலைசேஷனுக்கு அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். அதுதான் இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் நெக்ஸ்ட் த இந்தியன் வண்டர் கைண்ட். இது வந்து பார்த்தோன்னா இந்த செஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செஸ்ஸில் வந்து இப்போ புதுசாக அந்த பையன் வந்து பிரக்னானந்தா, ரமேஷ் பாபு பிரக்னானந்தா, இவங்க வந்து 12 years ஓல்டு பையன், யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் தி வேர்ல்டு. அந்த பையன் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வேர்ல்டு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் இதில் பேசியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஸோ லாஸ்ட் ஆர்டிக்கல் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இதில் கிரவுண்ட் ஜீரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட்டு சுஜாத் புகாரி, இவர் வந்து இறந்துட்டார்ல. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா காஷ்மீரில் ரைசிங் காஷ்மீர்னு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணார், எடிட்டர் இன் சீஃபாக இருந்தார் முக்கியமாக. ஸோ அவர் வந்து வாய்ஸ் பண்ணார் காஷ்மீர் இஷ்யூஸ்க்காக. ஸோ இது பார்த்தோன்னா அவர் வந்து மிலிட்டன்ஸ் வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இது காமிக்குது, அசாசின்ஸ் அந்த மிலிட்டன்ஸோடைய ஆங்கரை காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து முக்கியமாக செக்யூரிட்டி அந்தளவுக்கு அதிகமாக இருக்க இடத்துலையே அவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபாரின் இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ஆர்டிக்கல். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.